எல்லாரோட வீட்லையுமே கண்டிப்பாக லக் வேணும் அப்படின்னா இந்த லக்கி பேம்போவை வச்சு வளர்த்துட்டு இருப்போம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த செடிகளை வீட்டில் வச்சு வளர்க்குறதுனால பணவரவு அதிகரிக்கும் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பாக இருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையாங்க இந்த செடிகளை வச்சு வீட்டில் வளர்க்குறதுனால இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். கார்டனிங்கை ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வீடியோஸை பார்த்த உடனே சேவ் பண்ணி வச்சுங்க. அப்பப்போ தேட முடியாதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லக்கி பேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செடி உண்மையாகவே பேம்பு வெரைட்டியா அப்படின்னு பார்க்க போனால் ஆக்சுவலி இது வந்து ஒரு ட்ரெசினா வெரைட்டிங்க. ஓகேங்களா, இதுலேயே தெரிஞ்சு போச்சு இது ஒரு பேம்பு வெரைட்டி இல்லை, ட்ரெசினா வெரைட்டியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லக்கி பேம்பு அப்படின்ட்டு காமனாக சொல்லி எல்லார் வீட்லேயுமே வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். லக்கி பேம்புவை நம்மளோட வீட்டில் வளர்க்குறது மூலயமா நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றில் நிறைய நச்சு வாயுக்கள் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும். இதை பியூரிஃபை பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த செடி வந்து யூஸ் ஆகுது. அப்படி என்ன வாயுக்கள் அப்படின்னா பென்சைன், அது மட்டும் இல்லாமல் ஃபார்மால்டிஹைட், இப்படிப்பட்ட நச்சுக்கள் கலந்த இந்த வாயுக்களை பியூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த செடிகள் முக்கியமாக யூஸ் ஆகுங்க. நம்ம வீட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் இருக்கோம் அப்படின்னா இந்த செடிகளை வச்சு வளர்க்குறது மூலயமா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு க்ரீனிஷாக ஒரு க்ரீன் அப்பியரன்ஸ் கொடுக்கறதுனால ஸோ அதிலிருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு இந்த செடிகள் யூஸ் ஆகுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த செடிகளை எப்படிங்க வச்சு மெயின்டைன் பண்ணுறது, எப்படிலாம் வளர்க்குறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ்க்கு மொத்தம் 2 டைப்ஸில் வந்து இந்த செடிகளை வந்து நீங்கள் வளர்த்துக்க முடியும். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த செடிகளை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிளாஸ் பவுலில் தண்ணியில் வச்சிடணும். ஸோ அரௌண்ட் ஒரு 3 days ஒன்ஸ் தண்ணியை மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். தம்பி, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளோட இந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே நல்லா ஃபங்கஸ் வந்த மாதிரி எல்லோயிஷாக சேஞ்ச் ஆகிடுது அப்படின்னா ஸோ தண்ணி ஒன்ஸ் கண்டாமினேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே டீகே ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் 3 days ஒன்ஸோ இல்லை 4 days ஒன்ஸ் தண்ணியை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு புது தண்ணியில் வந்து இந்த செடிகளை வச்சு வளர்த்துக்கணும். கண்டாமினேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எல்லோயிஷாக மாறிடும். ஒன்ஸ் எல்லோயிஷாக ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. மற்ற செடிகளை அதே தண்ணியில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்போ நாங்கள் தண்ணியில் வச்சு வளர்க்குறதுல தம்பி இந்த மாதிரி மண்ணில் வச்சு வளர்த்தா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னோட சஜஷன் வைஸ் மண்ணில் வச்சு வளர்க்கும் போது செடிகள் சூப்பராக வளர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு செம்மண் கலவை ஒரு சூப்பரான பாட்டில் கொடுத்துருங்க. பாட்டில் நல்லா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு செம்மண் கலவையில் இந்தோட எடுத்து ஸோ இந்த லேயர் வரைக்கும் செம்மண் கலவையை ஃபில் பண்ணி இந்த செடிகளை நடவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த செடிகளில் அங்கங்கே ஸ்டிக்ஸ் எல்லாமே டீகே ஆகிற ஒரு ப்ராப்ளம் வருது தெரியுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு 50% to 75% கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். செடிகளுமே நல்ல ஒரு க்ரோத்துக்கு வரும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த செடிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து மண்ணில் வளர்க்கக்கூடிய செடி. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது மண்ணில் வளர்த்துருங்க. ஃபைனலி இந்த லக்கி பேம்பு பிளான்ட்டை எதுக்காக நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறோம், ஸோ என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எப்படிலாம் நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கிறது, ஸோ தண்ணியில் வச்சு வளர்த்தா நல்லா வளருமா இல்லை மண்ணில் வச்சு வளர்த்தா நல்லா வளருமா அப்படின்றத கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருப்பேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய நம்மளோட ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.